துணிக வச்சு சாக வேண்டியதா இருக்கு. இப்பதான் காலையில துணிக வச்சு போட்டேன், அதுக்குள்ளேயும் விடிய காத்தால ஒரு மூட்டை துணியை கொண்டு வந்துருக்காங்க துவைச்சு போல. என்ன சாவடிக்கணும்னே பிறந்திருக்காங்க. சரி ஏங்கா பஞ்சரம் ஞாயிற்றுக்கிழமை போடுவேன். இந்த அடியம்பே குட்டையை கெடுத்த மாதிரி எவ்வளவு வாப்பியே. இங்க மட்டும் என்ன வாழுதான்? நீயும் பாத்திரத்தை வளர்க்க அந்த அடிவம்புக்கு தானே வந்திருக்க. என்னக்கா பண்றது? நம்மளே 2 பொட்டை குழந்தைய பெற்றிருக்கோம். இங்க கிடக்கிறத எடுத்து அங்க ஓட மாட்டேங்கிறாங்க. எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏ கருப்பாயி, என்னக்கா விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அந்த 3வது தெருல இருக்கிற குப்பாண்டி மகன் குருசாமி தான் அப்பா அம்மா பார்த்து வச்சுக்க பொண்ணை பிடிக்காம கூறுகிட்ட பையன் 2வது தெருல இருக்கிற ஜவத்த பிள்ளை விஜயை எடுத்து வச்சாண்டி. அப்படியா? சொல்லவே இல்ல. அடுத்து இந்த ஆறுத்தோவில் பக்கத்துல தைப்பொங்கலுக்கு கரும்பு வச்சுட்டு இருந்தாண்டி. சரி, 2 கட்டு திருட்டு போயிடுச்சான். கடைசி பார்த்தா என் புருஷன் தான் அதை ஆட்டோ போட்டு வந்தேன். அதை வச்சுதான் இந்த கரும்பு இந்த தைப்பொங்கலையே கொண்டாடணும் ஜெயதோயா. அப்படியா? ஆமா, அப்படித்தான் எல்லாத்தையும் உனக்கு விளக்கணும். நான் வீட்டுல போய் நிறைய தலைக்கு மேல வேலை இருக்கணும். வாரண்டி. சரிக்கா, எனக்கு மட்டும் இங்க என்ன வேலையா? நானும் வரேன். பாட பாட வாய் மணக்கும். அப்புறம் எதுக்கு நான் பல்ல விளக்குறேன்?